எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நான் இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் ஷேர் பண்ண போகிறேன். கேட்குறீங்களா? பள்ளிக்கூடம், ஆஃபீஸு, கல்லூரி, கடைவீதி இதுலேயே போயாச்சு லைஃப்பில் ஒரு பாதி. இருப்பது கொஞ்ச நேரம் மிச்சம் மீதி, அதையும் படிச்சுக்குது டிவியில் தடுப்பு செய்தி. வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்குது, அது என்ஜாய் பண்ண மனசு துடிக்குது. சோஷியல் மீடியாவுக்கு நேரம் இருக்குது, சொந்த பந்தத்துக்கு நேரம் இருக்குது, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்குது, அடுத்த ஒரு விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ண நேரம் இருக்குது, சாப்பிட நேரம் இருக்குது, ரெசார்ட்டில் தங்க நேரம் இருக்குது, ஜிம்முக்கு நேரம் இருக்குது, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்குது, பாட்டுக்கிட்ட கதை கேட்க நேரம் இருக்குது, பசங்க டியூஷனுக்கு நேரம் இருக்குது, பொண்ணுங்க ஃபேஷனுக்கு நேரம் இருக்குது, வீட்டம்மா ரேஷனுக்கு நேரம் இருக்குது, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கெல்லாமோ நேரம் இருக்குது. ஆனால் நேரத்தை பற்றி ஆண்டருக்கு கொடுக்க கொஞ்சம் நேரம் இல்லையா அவங்களுக்கு? நேரத்துக்கு முன்னாலே அவங்கள நினச்சாரு, நேரத்தில் சரியாக அவங்கள படித்தாரு, அவங்களுக்கு அதானே மறைச்சாரு, சிலுவையில் கையை விரிச்சாரு. ஆனால் அவங்களுக்கு வேத வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, இது முக்கியம்னு அவங்களுக்கு தோணவும் இல்லை. அக்கா, தம்பி, ஐயா, அம்மா, நான் சொல்கிற சும்மா விட்டுறாதீங்க. அதிகாலையில் அவர் தேடணும், இரவோ பகலோ வியதுதானோ, இதான் உண்மையுள்ள ஞானம். நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் எடுத்து துதிக்கணும், காலமெல்லாம் காக்கிறவரை கொஞ்சமாவது மதிக்கணும். அவர் நம்ம கூப்பிட்டா மட்டும் அவர் உடனே வரணும், நம்ம கேட்குறதெல்லாம் அவர் உடனே தரணும். ஆனால் அவரை கூப்பிட்டா நம்மளுக்கு வேலை இருக்குது. மணிக்கணக்க நம்மளை பார்த்துட்டு இருக்காரே, ஆனால் நீங்கள் மணியை பார்த்துட்டு இருக்கீங்க. விஷயங்களெல்லாம் போதும், அமர்ந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. சரியா? தேங்க்யூ. ஆமென். பிஸியாக இருந்ததெல்லாம் போதும், அமர்ந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.